ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள்கிட்ட பேசி ஒரு மேக்ஸிமம் ஒரு 3-4 நாள் ஆகிடுச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், போஸ்ட் போட்டிருக்கேன். எல்லோரும் பார்த்துட்டு என்னாச்சு, நல்லா இருக்காங்களான்னு கேட்டிங்க. அப்பா நல்லா இருக்காங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறதுனால டாக்டர்லாம் யாரும் அவ்வளோ பெரிய டாக்டர்லாம் யாரும் வரல. இது யூனிவர்சிட்டிங்கிறதுனால இங்கே அவங்களுக்கு கீழே உள்ள டாக்டர் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நல்லா தான் இருக்காங்க. நார்மல் வார்டு கொண்டுட்டு வந்துட்டாங்க. இதுதான் யூனிவர்சிட்டியில் வெளியில் உட்காந்துருக்கோம். வார்டு இங்கே பாருங்கள். எங்கள் வீட்டுக்காரங்க படுத்துட்டு செல் பார்க்குறாங்க. பசங்களுக்கெல்லாம் நேற்று தான் மொட்டை அடிச்சுட்டு வந்தோம். மொட்டை அடிச்சுட்டு கிளம்புனதுமே இந்த மாதிரி அம்மா ஃபோன் அடித்து சொன்னாங்க. அம்மா சொன்னதுமே நாங்கள் அங்கே மதியமே கிளம்பிட்டோம். மொட்டை அடிக்க போகிறோம் ஊர்லேருந்து. கிளம்பிட்டு நேராக இந்த ஓபி சிதம்பரம் ஓபிக்கு தான் வந்திருந்தோம். வந்துட்டு நேற்று ஃபுல்லாகவே இங்கே தான் இருந்தோம். நைட்டு பசங்களை வச்சுட்டு இங்கே இருக்க முடியாது அப்படிங்கன்னா நைட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் தான் இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு மதியம் சமைச்சு எடுத்துக்கிட்டு இப்போ தான் வந்தோம். இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ஹார்ட்டில் ஒரு பிளாக் இருக்குது. அது அப்பப்போ சரியாகுது, அப்பப்போ அந்த மாதிரி ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு ஊசி மாத்திரை மூலயமா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க அட்மிஷனில். தெரியல, நாளைக்கு எக்கோ எடுத்துகிட்டு தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க போல். இவ்வளோ 2 நாளாக இசிஜி தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு இசிஜி நல்லா இருக்குது, இன்னொன்று எடுத்தோம் அப்படின்னா அது இந்த மாதிரி ப்ராப்ளமாக காமிக்கிது. இது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அப்பா ஆனால் நல்லா தான் இருக்காங்க. இப்போ வலியெலாம் அவ்வளோவா இல்லை. அவங்களுக்கு ஒரு வாரமாகவே பேக் சைடு வலி, அப்புறம் ஹார்ட் பக்கம் வலி அந்த மாதிரி இருந்ததாக சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளோவா அவங்களுக்கு அவங்க கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்காமல் ஒரு வாரம் வரையும் வீட்டிலே இருந்துட்டாங்க. அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையாக என்னமோ தெரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நல்லா இருக்காங்க. கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ போட்டுட்டேன். கண்டிப்பாக லைவ் வீடியோலாம் கண்டிப்பாக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.